வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறமாறாத நிகழ்வோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குலதெய்வத்துடைய அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய ராசி பலன். இன்று சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 11வது நன்னாள். ஆங்கில தேதி டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 2023வது வருடம். இன்றைய கிழமை புதன்கிழமை. இன்றைய கிழமுடைய கிரகம் மெர்க்குரி. ஆமாங்க, புதன் கிரகம்தான் இன்றைய கிழமையுடைய கிரகமாக இருக்கிறது. இன்றைய கிழமையுடைய அதி தேவதை பெருமாள் தெய்வம். ஆமாங்க, மெர்க்குரியுடைய அதாவது புதனுடைய அதி தேவதையாக வணங்கப்படக்கூடிய தெய்வம் பெருமாள். இந்த பெருமாள் தெய்வம் இன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய அதிகாரமும் ஆதிக்கத்தையும் கொண்டிருக்கின்ற காரணத்தால் நாம் அனைவரும் இன்றைய தினம் பெருமாளை வணங்கி வழிபடும் பொழுது அந்த மகாசக்தி நமக்கு அனைத்து வகையான நற்பலன்களையும் கொடுத்து நன்மைகள் பல செய்வார். இன்றைய நட்சத்திரம் இரவு 12 வரை ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரமும் அதற்கு அடுத்து குருவுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரன் செல்ல இருக்கிறார். இன்றைய திதி காலை 6 மணி வரை பௌர்ணமி நடைமுறையில் இருக்கிறது. அதற்கு அடுத்து பிரதமை உதயமாகும். இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலையில் வரக்கூடியது காலை 9:30 10:30 வரையும், மாலையில் வரக்கூடிய நல்ல நேரம் மாலை 4:45 முதல் 5:45 வரையும் நடைமுறையில் இருக்கும். இன்றைய சந்திராஷ்டம ராசி விருச்சிக ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சனியுடைய அனுச நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திர பகவான் மிதுன ராசியில் ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினத்தில் சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் அதாவது ராகுவுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அப்படின்னா இன்றைய தினம் ராகு கிரகம் அனைத்து உயிர்களையும் தனது கண்ட்ரோலில் வைத்து நடைமுறைப்படுத்த போகிறது அப்படிங்கிறது அர்த்தம். ஆமாங்க, இதை சந்திரன் இண்டிகேட் பண்ணுறாரு. சந்திரன் இன்றைய தினம் ராகு இன்றைய தினத்தை ஆளுமை செய்வார் அப்படின்னு சந்திரன் இண்டிகேட் பண்ணுறாரு. அந்த வகையில் ஒவ்வொருடைய தனி மனித ஜாதகத்திலையும் இந்த ராகு பகவான் எந்த நிலையில் இருக்கிறாரோ, உதாரணமாக ஒரு சில நபர்களுக்கு பண வரவை கொடுப்பார். அந்த வகையில் இன்றைய தினத்தினுடைய நற்பலன்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிலிருந்து 3வது வீடாகிய மிதுன ராசியில் அதாவது தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய 3வது வீட்டில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தினால் உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை அனைத்தையுமே மனபலத்தோடு கடந்து உங்களது இலக்கை அடையக்கூடிய நல்ல நாளாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் சேர்த்து தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. மேசராசி அன்பர்களில் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு எழுத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆகக்கூடிய சிறப்பான நல்ல நாளாகவும் அமைகிறது. இன்றைய தினம் இளைஞர்கள் செய்யக்கூடிய புதிய வகையான முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவையும் பொருளாதார அனுகூலங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல அமைப்பு உண்டு. தொழில் செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு தற்போதைய வியாபார சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய வியாபாரம் பெருகும். நீங்கள் நினைத்தது போல உங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் சிறப்பாக இருப்பதற்கு பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியின் நற்பலன்கள் உங்களுக்கு இன்றைய தினம் வந்தடையும். சந்திரன் இன்றைய தினம் 2வது வீட்டில் பயணம் செய்யக்கூடியதால் பணவரவை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். அதே போல் கடன் இன்றி நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய சொந்த கையிருப்பு பணத்தில் வீடு மனை வாங்கக்கூடிய சூப்பரான நாளாகவும் இந்த நாள் அமையும். அன்பர்களே, நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் சுயமாக செயல்படாமல் குடும்ப உறுப்பினர்களையும் இணைத்து கொண்டு அவர்களது கருத்துக்களை கேட்டு செயல்படும் பொழுது உங்களுக்கு நற்பலனும் சந்தோஷமும் அடையக்கூடிய அமைப்பு உண்டாகும்.
உங்களுக்கு இன்றைய தினத்தில் கடன் வகையில் வரவேண்டிய பணவரவுகள் வரவேண்டிய நேரத்தில் வந்து சேரக்கூடிய பணவரவை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் சாதகமான நிலை உண்டாகும். அதைத் தொடர்ந்து உங்களது அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தின சிவபெருமான் தெய்வ வழிபாடு உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கு சிறப்பை தரும் வண்ணம் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிலேயே சந்திரன், உங்களது ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன மகிழ்ச்சியையும் இருமடங்காக்கி தருவார். தொழில் ரீதியாக இனிமையான பயணத்தை தரக்கூடிய டூரிஸ்ட் தொடர்பான பஸ் டாக்ஸி சார்ந்து தொழில் வேலை செய்யக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு லாபகரமான பணவரவை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல் வெளிநாடு வெளியூர் தொடர்பாக வேலை தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன் உண்டாகும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியும் வந்தடையும். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி நீங்கள் செய்ய நினைக்கும் காரியங்களில் தொழிலதிபர்கள் முதலாளிகள் நீங்கள் அனைவரும் கவனமோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய விநாயக பெருமானின் தெய்வ வழிபாட்டால் உங்களது வேலை மற்றும் தொழில் வளர்ச்சி சிறப்படையும். கடகராசி அன்பர்களே, இரகசிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சந்திரன் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கையையும் இறை வழிபாட்டையும் தரக்கூடிய பக்திமயமான நாளாக இந்த நாள் அமையும். அந்த வகையில் கப்பல் அல்லது விமானம் மூலம் தொலைதூர இடங்களுக்கு புனித யாத்திரை இது போன்ற ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேரும். பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய கடகராசி மாணவர்களுக்கான இன்றைய ராசி பலன்: நீங்கள் விரும்பும் பாடங்களில் அதிக அளவு கவனம் செலுத்தி அந்த பாடங்களில் முதல் மதிப்பெண் பெறுவதற்கான அமைப்பை இந்த நாள் உங்களுக்கு உருவாக்கி தரும். தொழில் வியாபாரம் என பார்க்கும் பொழுது தொழில் செய்யக்கூடிய முதலாளிகள் தங்களுடைய வியாபாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மந்தமான நிலை அனைத்தும் முழுமையாக விலகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். கடகராசி அன்பர்களே, இன்றைய உங்களுடைய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது துர்க்கையம்மன் தாயை தெய்வ வழிபாடு செய்யுங்கள். இன்றைய பணவரவும் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சிறப்பாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிநேகிதஸ்தானத்தில் மிதுன ராசியில் சந்திரன். இன்றைய தினத்துடைய வேலை அமைப்பு எப்படி இருக்கும் என பார்க்கும் பொழுது நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுக்கு பிடித்த மாதிரியான வேலை இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். அந்த வேலையில் சேர்ந்து உயர்வடையக்கூடிய அமைப்பை இந்த நாள் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது. சிம்மராசி அன்பர்களின் இன்றைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என பார்க்கும் பொழுது மருத்துவமனையில் அட்மிட் ஆகி வைத்தியம் பார்த்து வரக்கூடிய ஜாதகக்காரர்கள் 11வது வீட்டின் செயல்பாட்டால் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பக்கூடிய நல்ல நாளாக சுகமான நாளாக அமையும். அதே போல கணவனை இழந்தவர்கள் அல்லது மனைவியை இழந்தவர்கள் 2வது திருமணம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் தரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பொதுவாக கொடுத்த பணத்தை வட்டி முதலுமாக திருப்பி வாங்கி தரக்கூடிய வீடு 11வது வீடு. அந்த வகையில் அந்த வீடு நன்மைகள் செய்யும். அதனால் நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்வதற்கு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் குரு பகவானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியமும் மற்றும் மன நிம்மதியும் சிறப்பாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, ஜீவனஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சந்திரன். இன்றைய தினம் பணவரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதனை தொடர்ந்து உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய சிறந்த நாளாகவும் அமையும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு அனுகூலமான பலன்களும் கௌரவமான பதவிகளும் தேடி வரக்கூடிய நல்ல அமைப்பை உருவாக்கி தரும். உத்தியோக ரீதியாக இருந்து வந்த உங்களின் அனைத்து மனக்கவலைகள் எல்லாமே விலகும். அதைத் தொடர்ந்து நீங்கள் பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உங்களுடைய பொருளாதார நிலை மேன்மை அடைந்து சகல விதத்திலும் ஏற்றங்களை அடையக்கூடிய நல்ல நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் இந்த நாள் உங்களை கடந்து செல்லும்.
கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஆதிபராசக்தி தாயை தெய்வ வழிபாடு செய்வதால் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, தர்மஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் 9வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் விவாகரத்து ஆன ஆணுக்கும் பெண்ணுக்கும் இவர்கள் இருவரும் திருமணம் தொடர்பாக ஏற்படக்கூடிய பேச்சுவார்த்தைகளுக்கும் அதில் ஈடுபடக்கூடிய செயல்பாடுகளுக்கும் நன்மையை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். வேலை மற்றும் பணியில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் பெற்று நல்ல பதவியை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுபோன்ற நல்ல வாய்ப்புகள் கிடைத்து உங்களது பொருளாதார நிலை மேலும் சிறப்பாகும். வெளிநாடு வெளி மாநிலங்கள் வேலை தொடர்பாக துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன் தரக்கூடிய, நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் உங்களை கடந்து செல்லும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். உங்களது வேலை மற்றும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சந்திரன். அனைவரும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இங்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே சந்திரன் கோச்சார ரீதியாக எந்த ஒரு நட்சத்திரத்தில் செல்கிறாரோ அதை வைத்து சொல்லப்படுகின்ற பொது பலன்கள் ஆகும். இந்த பொது பலன்கள் அனைத்துமே எந்த ஒரு தனி மனித ஜாதகத்துக்கும் பொருந்தும் என்பதற்கு எந்த வகையிலும் உத்தரவாதம் கிடையாது. அதே மாதிரி ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்திற்கான பலன்கள் என இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பொதுவாக உங்களுடைய ராசி பலனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தச மற்றும் புத்தி அந்தரங்களை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் சரியாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமோடும் நிதானத்தோடும் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். அதே மாதிரி பிறருக்கு தேவையில்லாமல் வாக்குறுதிகள் கொடுப்பதும் அவர்களுக்கு முன்ஜாமீன் அளிப்பது இது போன்ற விஷயங்களை தள்ளி வைப்பது இன்றைய தினத்திற்கு உங்களுக்கு நன்மை பயக்கும். பொதுவாக 8வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பணி சுமை சற்று கூடுதலாக இருக்கும் என்றாலுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய மனோதைரியத்தால் இன்றைக்கு வரக்கூடிய உங்களுடைய பணி சுமைகளை சரியாக தெளிவாகவும் சூப்பராகவும் செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய சமயோஜித புத்தியால் பொதுவாக இந்த நாளை நீங்கள் கவனமோடு கடந்து செல்வீர்கள். அதே மாதிரி உங்களுடைய இன்றைய நடராஜ பெருமானின் தெய்வ வழிபாடு உங்களுக்கு இன்றைய தினம் வரக்கூடிய 8வது வீட்டினால் கிடைக்கக்கூடிய கெடு பலன்களை குறைப்பதற்கு வழிபிறக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிற்கு நேர் எதிர் வீடு சம சப்தஸ்தானம். ஆமாங்க, மிதுன ராசியில் சந்திரன். தனுசு ராசி அன்பர்களில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. அதைத் தொடர்ந்து உங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சிறப்பான சந்தர்ப்பங்களும் வந்து கூடும். உங்களது உழைப்பிற்கான பலனை அடையக்கூடிய அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் வர்த்தக ரீதியாக ட்ரெஸரி, பேங்க் போன்ற துறை சார்ந்த இடங்களுக்கு சென்று பண பரிமாற்றங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. பொதுவாக காதல் திருமணங்களும் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களும் அமையக்கூடிய யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பார்வதி தாயார் தெய்வ வழிபாடு உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதிக்கு சிறப்பை தரும் வண்ணம் அமையும். மகர ராசி அன்பர்களே, ரோகஸ்தானம் வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சந்திரன். இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய சிறந்த நாளாக அமையும். கெட்டும் பட்டணம் போ என்பது போல வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் தொலைதூர ஊர்களுக்கும் மகர ராசி அன்பர்கள் பிழைப்பை தேடி பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் செய்பவர்களுக்கு இன்றைய தினம் அதிக அளவு உற்பத்தியையும்
லாபங்களையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும், அதை தொடர்ந்து நீங்கள் செய்யும் தொழிலினால் இந்த சமுதாயத்தில் மதிப்பையும் மரியாதையும் வாங்கி தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். பள்ளி மற்றும் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நீங்கள் மேற்படிப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு உங்களுடைய ஆசிரியர்களின் நல்ல ஆதரவு கிடைத்து வெற்றியை தரக்கூடிய நல்ல அமைப்பு உண்டு. இன்றைய தினத்துடைய ஆரோக்கியம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என பார்க்கும் பொழுது, சந்திரன் 6வது வீட்டில் செல்கின்ற காரணத்தால் நோய் சம்பந்தமான உடல் உபாதைகளுடன் வைத்திய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்றைய தினம் நீங்கள் செய்யும் மீனாட்சி அம்மன் தெய்வ வழிபாடு உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கு சிறப்பை தரும் வண்ணம் அமையும். கும்பராசி அன்பர்களே, சந்திரன் 5வது வீடாகிய புத்திரஸ்தானத்தில் பொதுவாக தனிமையை விரும்பாத ஜன சமூகத்தோடு சேர்ந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய அன்பு பாசத்தை உங்களுக்கு தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. கும்பராசி அன்பர்களில் ஒரு சிலர் கடந்த சில நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் அனைத்துமே படிப்படியாக குறையும். உங்களுடைய ஆயுளும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். கலைத்துறை சார்ந்து படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு தங்களது திறனை மேம்படுத்தக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருக்கும் மற்றும் கூட்டு தொழில் செய்து கொண்டிருக்கும் முதலாளிகளுக்கு உங்களது வாடிக்கையாளர்களின் அதிகமான வருகையால் வருமானமும் லாபமும் வரக்கூடிய லாபகரமான நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயனாரை வழிபாடு செய்யுங்கள். உங்களது வேலை அமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, சுகஸ்தானத்தில் சுகங்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் உங்களுக்கு இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், தளவாட பொருட்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தருகிறது. இந்த யோகத்தால் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமையும். மீனராசி அன்பர்களில் ஒரு சிலருக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த மன சுமைகள் அனைத்தும் குறைந்து மன நிம்மதியான செயல்பாடுகளுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அதே போல உறவு வழியில் நீங்கள் எதிர்பாராத ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற காரணத்தால் எல்லா வகையிலும் நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும். மீனராசி அன்பர்களே, வேலையிலும் தொழிலிலும் உங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய போட்டியாளர்களை வெற்றி கொள்ளக்கூடிய சிறந்த நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. ஆரம்ப கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு, சிறுவர் சிறுமியர்களுக்கு கல்வியில் அறிவையும் ஆக்கத்தையும் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வந்து கொண்டிருக்கிறது. மீனராசி அன்பர்களே, இன்றைய உங்களது தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய தின பண வரவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சிறப்பாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.